ஒரே தொகுதியில் மோதும் 2 எம்எல்ஏக்கள் வெவ்வேறு கட்சிகளின் சார்பாக தேர்தலில் போட்டியிடும் அண்ணன், தம்பி, மாமன், மருமகன் கூட்டணியில் 2 தொகுதிகள் வாங்கி 2லும் தானே போட்டியிடும் கட்சி தலைவர் என புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் பல்வேறு வினோதங்கள் அரங்கேறியுள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை நிறைவடைந்தது. வேட்புமனு தாக்கலில் கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, மாமன், மருமகன் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமி மங்களம் மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் அவரது மருமகனும் அமைச்சருமான நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி அமைச்சரான ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதே நேரத்தில் அவரது மனைவி ஜஸ்டின் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் மகன்கள் ரிச்சர்ட், ரீகன் ஆகியோர் பாகூர் தொகுதியிலும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதாவது அப்பா, அம்மா, மகன்கள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது வாக்காளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே பாஜக மாநில தலைவரான ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் அவரின் அண்ணனான சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருபுவனை தொகுதியில் சுயேட்சை எம்எல்ஏவான அங்காளன் திமுக சார்பிலும், பாஜக எம்எல்ஏவான சாய் சரவணகுமார் அக்கட்சியில் இருந்து விலகி தாவேக சார்பிலும் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒரே தொகுதிக்கு 2 எம்எல்ஏக்கள் மோதும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாவேக கூட்டணியில் நேயம் மக்கள் கழகத்துக்கு உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் உருளையன்பேட்டை தொகுதியில் கட்சித் தலைவரான நேருவும், தட்டாஞ்சாவடியில் அவரது மைத்துனர் விநாயகமும் மனு தாக்கல் செய்துள்ளனர். பாஜக கூட்டணியில் காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு ஆகிய 2 தொகுதிகளை பெற்ற லாஜக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 2 தொகுதிகளிலும் தானே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.